திரு ராமன் இன்னைக்கு மா சுப்பிரமணியன் சொல்கிறாரு, 100 பேருக்கு நான் தான் சொன்னாங்க பெட்டு, ஆனால் நாங்கள் 4000 பேருக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைன்னா மருத்துவமனைன்ட்டு. பத்திரிக்கையில் ஒரு கேள்வி கேட்கின்றார், ஏயா டிஆர்பி உயர்த்துறதுக்கு எதை வேணாலும் கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இது அரசியல் செய்யக்கூடாதுங்கிறார். இது அரசியல் அல்ல, இது என்ன அரசியல்? இது இப்போ நாங்கள் கேட்காம யார் கேட்க போகிறா? நாங்கள் விவாதிக்காமல் யார் விவாதிக்க போகிறா? இந்த விஷயத்தில் மா சுப்பிரமணியம் ஏன் எவ்வளோ பத்திரிகைக்காரங்களை எரிஞ்சு விழுந்தாருன்னா, அங்கே இதை முதலமைச்சர் சார்பிலையோ அல்லது அரசு துறை அதிகாரிகள் சார்பில் யாரும் இதை பற்றி பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை. ஏன்னா மக்கள் தமிழ்நாட்டில் மட்டும் ஃபுல்லாக கொந்தளிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த சூழ்நிலை வரும்போது சென்னையில் அவர் ஹெல்த் மினிஸ்டராக இருக்கிறாரு. உடனே மேயரை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு நிருபர்கிட்ட கேட்குறாங்க. நிருபர் சொல்கிறாங்க, அவங்க இந்தியா அந்த விமானத்துறை சேவையில் அவங்க இவ்வளோ தான் கேட்டாங்க. நாங்கள் அதை தாண்டி சென்னையில் உள்ள எல்லா அரசு மருத்துவரும் ரெடியாக வச்சுக்கிட்டோம், ஆம்புலன்ஸ் வண்டி வச்சுருக்கிறோம், எல்லாமே ரெடியாக பண்ணி வச்சுருக்கிறோம். ஆனால் இது அந்த நீர்ச்சத்து வெயிலின் தாக்கத்தினால தான், ஆமாம், வெயிலின் தாக்கத்தில் இந்த இறப்பு வந்துள்ளது. தண்ணி சார், வெயிலின் தாக்கத்தில் அவர் சொல்ற பாதுகாப்புகளாக வரவில்லை, ஆமாம், சன்ஸ்ட்ரோக் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. அதாவது எல்லாருமே அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு அதை சமாளிக்கிறாரு. பட் அந்த நிருபர்கள் கேட்க அந்த டென்ஷன் உச்சத்தில் சமாளிக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் நீங்கள் அப்படி தான் கேட்பீங்க, நீங்கள் அப்படி தான் கேட்பீங்கன்னு ஒரு தடு மாதிரி அங்கேருந்து கிளம்புனா போதுள்ள லெவலில் தான் மாசு அங்கே இருக்கிறாரு. இப்போ அந்த மெரினா பீச்சில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மெட்ரோ ரயிலுடைய அடைப்பு அங்கே இருக்குது. இப்போ அங்கே என்ன பிரச்சனை? ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்து சொன்னால், ஏற்கனவே தமிழகத்திலோட விவிஐபிகள் அங்கே முகாம் போட்டுருக்கிறாங்க. ஸோ முதலமைச்சர் இருக்கிறாங்க, துணை முதலமைச்சர் இருக்கிறாங்க, அவங்க மற்றபடி அமைச்சர்கள் இருக்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா காவல்துறை பாதுகாப்பு யாரு கொடுக்கணும்? இந்த விஐபிகள் வருதிலிருந்து இந்த விஐபிகளை அங்கே காரில் ஏற்றி அவங்க வீடு போகிறது வரைக்கும் இந்த பாதுகாப்பு அந்த எல்லாம் பேர்கட்டு போட்டு பக்காவாக பண்ணால் தான் அடுத்து மக்கள் வெளியே போக முடியும். இப்போ இந்த விஐபி போகாமல் மக்களே ஒன்று போனால் இந்த மரணம் எல்லாருக்கும் வரலாம் என்ற நிலைப்பாடு வந்துவிடக்கூடாதுன்னு தான் அந்த காவல்துறையை பொறுத்தவரையும் கரெக்டாக அவங்கள யார் யார் விஐபியோ அவங்க மட்டும் அழகாக போலீஸ் பந்தோஸ்து, அந்த போலீஸ் பந்தோஸ்துலேருந்து அவங்க எந்த வழியாக போகணும் அந்த குட்டெல்லாம் பக்கா ஸ்கெட்ச் போட்டாங்க. விஐபி போனதை பற்றியோ அவர்கள் பந்தோபஸ்து குறித்து நமக்கு கவலை இல்லை. அப்போ இருக்கிற மக்களை ரைட்டு, மக்களை பொறுத்தவரையிலும் இந்த இந்த ஏற்பாடு எல்லாமே இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த சாயங்காலம் பிடபிள்யூட்டு இந்த ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் குப்பை எடுக்கிறது, தண்ணி வைக்கிறது மெட்ரோ வாட்டருக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா 30 இடத்துல டேங்க் வச்சோம், அவ்வளோதான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 15 லட்சம் பேருக்கு 30 இடம். ஆமாம், 30 டேங்க் தான் வச்சுருக்காங்க. எவ்வளோ பேர் வர மாட்டாங்க, 2 லட்சம் பேர் தான் வருவாங்க. பிரபு, நீங்க 2 பேருமே பேசுங்க. 2 லட்சம் பேர் தான் வருவாங்க. இவ்வளோ பேர் யார் வர போகிறாங்க? என்ன நாங்கள் 2 லட்சம் பேருக்கு நாங்கள் வச்சோம். இல்லை ராமன் சார், வருவாங்க பிரபு சார், 15 லட்சம் பேர் வருவாங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சு சார். உங்களுக்கு அதில் என்ன ஒரு விஷயம் சார், இப்போ சசிகலா அம்மையார் என்ன சொல்கிறாங்க, இந்த இதை எவ்வளோ மோசமான நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க. அறிஞர் அண்ணா அவர்கள், நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரெல்லாம் காலமாகப்போ அங்கே மெரினா பீச்செலாம் சமாதி வச்சுருந்தாங்க. எங்கேயாவது ஒரு சின்ன இது நடக்குதா? சரி, 7 நாள் 2014ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் 7 நாள் ஜல்லிக்கட்டில் இளைஞர்களே சேர்ந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணி அறவழியில் பண்ணாங்க. எங்கேயாவது ஒரு போராட்டம் நடந்ததா? ஒரு வன்முறை இல்லையே, எங்கேயுமே இல்லையே, எதுவுமே இல்லையே. காந்திய வழி தான் அங்கே நடந்தது. அப்போ நீங்கள் மட்டும் போகும்போது எப்படி நடக்கும்? அப்போ உங்களை வரைக்கும் சேஃப்டி பண்ணணும், மக்கள் எக்கடி போட்டுக்கன்னா உங்களுக்கு என்னோட நிலை போல் அவங்க கேட்குறாங்க. ரெண்டாவது, ஒரு பேரணி இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு சின்ன கூட்டம் நடத்தினாலே காவல் நினைக்கிறாங்க, எத்தனை பேர் வருவீங்க, ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை, குழந்தைகள் எத்தனை, இத்தனை பேர் தங்கிறதுக்கு நிற்கிறதுக்கு கூட்டணும், கழிவறை எப்படி, கட்டமைப்பு அப்படின்னு கேட்குறாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் எதிர்கட்சி நடத்தக்கூடிய அத்தனை நிகழ்ச்சி இப்படி ஆயிரக்கணக்கான கோரிக்கைகளை வச்சு கேட்குற நீங்கள், ஒரு அரசு பொது நிகழ்ச்சி நடக்குது, 15 லட்சம் பேருன்னு உளவுத்துறைக்கு தெரியாதா? அப்போ இந்த மக்கள் எப்படி ஒரே நேரத்தில் சினிமா தேட்டரில் ஒரு படம் போடுறாங்க சார், 500 பேர் தேட்டரில் இருக்காங்கன்னா அந்த படம் முடிஞ்சோன்னா 500 பேரும் ஒரே ஸ்பீடாக வண்டி எடுத்துகிட்டு போனோமாங்க. அன்றைக்கி காலைல 7 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆர்வமாக அப்பா அம்மா பிள்ளைங்களை அங்கங்கே வண்டியை விட்டுக்கிட்டு அவங்க வந்தாங்க. சரி, முடிஞ்ச அப்புறம் பார்த்து எல்லோரும் வீட்டுக்கு போகணும் தானே இருப்பாங்க. கூட்டம் சார், நிகழ்ச்சி முடிஞ்சவரனா எல்லாரும் வீட்டுக்கு போகணும் தான் பார்ப்பாங்க. இது இயல்பான நிலைப்பாடு. ஆனால் வீட்டுக்கு போகிறத கணவனை காணவில்லைன்னு மனைவி இயக்கம், அம்மாவும் அப்பா காணன்னு பிள்ளைகளோட இயக்கம் நிலைப்பாடு யார் கரண்டால் இந்த அரசு சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையிலும் டோட்டலாகவே எதுவுமே செய்யாமல் டோட்டலாக நிர்வாகத்தை ஸ்தம்பிக்க வச்சது. இவங்க கடந்த 3 ஆண்டு காலமாக சென்னை மாநகராட்சியில் நடந்த அத்தனை ஒர்க்கே நீங்கள் பாருங்கள். இன்னும் சொல்கிறேன், மெரினா பீச்சில் பார்த்தீங்கன்னா
குப்பை எடுக்கிறது மட்டும் கிடையாது, அந்த கழிவறை உர்ஃபேஸ் கம்பெனி தனியார் நிறுவனம் பண்ணுறாங்க, குப்பை எடுக்க தனியார் நிறுவனம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க, ரோடுகள் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் மக்களுக்கு பிரயோஜனமான எந்த விதமே அங்கே கிடையாது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் நேற்றைய சம்பவத்தில் அரசு கடுகுல கூட அக்கறை எடுக்கவில்லை. இவ்வளோ கூட்டம் வரும்னு அவங்களும் நினைக்கல, யாரும் இதை படின்னு சொல்லிக்கிறல. ஸோ சார் ஒன்றும் இல்லை சார், வேளாங்கண்ணி பெசனரில் சென்னை பெசனரில் வேளாங்கண்ணி கோயில் இருக்குது. ஆண்டுதோறும் அந்த வேளாங்கண்ணி கோயில் போகக்கூடிய அதே பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க சார். சார் லட்சக்கணக்கான பக்தர்கள் வர எங்கேயா ஒரு சண்டை நடக்குதா? எல்லாரும் கால்நடை நடந்தா அவங்க பாட்டு போறாங்க. ஒரு இதில் அங்க தண்ணி கிடையாது சார். நேரத்துக்கு நடந்ததுல தண்ணி கிடையாது, கழிவறை வசதி கிடையாது. சொன்னீங்களா ஐயா 15 லட்சம் பேருக்கு மா சுப்பிரமணியம் என்ன சொல்றாரு? ஏயா 15 லட்சம் பேர் இங்கே ஐயா குன்னோம், வேளாச்சேரியிலேருந்து பார்த்தாங்கன்னா அதுக்கு ஒரு சப்பக்கட்டு தப்பு இல்லை. அவங்க இதுல இருந்து வேளாச்சேரி பஸ் ஸ்டாண்ட் ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க பேசுன ரெக்கார்டுக்கு வீடியோ கிளிப்பிங்ஸ் அவர் பேசணும் உண்மை. ஒரு நிமிஷம் இருங்க. வேளாச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தா மாசுடைய பேச்சு வீடியோ கிளிப்பிங்ஸ்ல இருக்கு. இந்த IAF இந்த ஷோ தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. அப்ப என்ன ஒரு முதலமைச்சர் ஒரு மாசு எப்படி சொல்றாரு? தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது சார். மா சுப்பிரமணியம் அவர்கள் பேசியிருக்காரா இல்லையா சார்? ஆமா சொல்லிருக்காரு. மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த ஜிக்னா பேப்பர் மாதிரி டிஃபென்ஸ் பண்ணனும், தமிழ்நாடு முழுவதும் டிஃபென்ஸ் பண்ண ப்ளே பண்ணனா இருக்கிறவங்க முட்டாளா? ஒரு அரசு பிரதிநிதி ஒரு அமைச்சர் போய் சொல்லலாமா? வேளாச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்துக்கறாங்க, எல்லாம் சேர்த்து தான் 15 லட்சம், இங்க 15 லட்சம் கூட. அவர் இந்த பிரச்சனை சமாளிச்சுட்டு வெளியே போகணும் அவர் நினைச்சிட்டு. லிங்க் புக் ஆஃப் ரெக்கார்ட் சொன்னு தப்பு. அப்ப லிங்க் புக் ஆஃப் ரெக்கார்ட் ரிவர்ஸ் வாங்கணுமா? தப்பு. இப்ப லிம்கா தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது திருப்பி வாங்கிக்கோங்க. சரி ராமன் சார், உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது ஒரு தவறு நடக்கும்போது அதை என்ன பண்றாங்கன்னா மறைக்கிறதுக்கு இன்னொரு தவறை கொண்டு அந்த ஆட்சி நடந்து இல்லையா? அப்போ இதை மட்டும் நீங்க பெருசா நினைக்கிறீங்களா? ஒரு பேச்சா இது? ஒரு பேச்சாய்யா இன்னுள்ள நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க சார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு 8 கோடி மக்களை ஒரு அடிமைத்தனமான ஒரு நிலைப்பாட்டில் தான் இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்குது. காரணம் என்ன? இதுக்கு காரணம் எதிர்க்கட்சிகளிடையே ஒற்றுமை இல்லாத ஒரு நிலைப்பாடு தான் இந்த ஆட்சியாளருக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டான ஒரு நிலைப்பாடு. சார் நீங்க சொன்னது முக்கியமான பாயிண்ட். எதிர்க்கட்சிகளும் வலுவான கரிஸ்மா பர்சனாலிட்டி இருந்தால் அரசாங்கம் பயப்படல. ஆமா, அரசாங்கத்துக்கு இதைத்தான் தியாகத்தலைவி சின்னமர்கள் தொடர்ந்து சொல்றாங்க. எதிர்க்கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பு இல்லாவிட்டால் திமுக இதையும் இதை விட மேலான நிலைப்படுத்தும். சார் நேற்று நடந்த சம்பவம் திரும்பவும் சொல்றேன், இது முழுக்க விஐபிகளுக்கான பந்து. இப்போ அண்ணன் சொன்னார் கட்டமைப்பு உருவாக்கலாம். எப்படி உருவாக்க முடியும்? இடம் எங்கே சார் இருக்குது? ஏற்கனவே மெட்ரோக்காரங்க அடைச்சி வச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் வரக்கூடிய அந்த முதலமைச்சர் குடும்பம், அவங்களோட உறவினர்கள், சொந்த பந்தங்கள், இவங்கள சேஃப்டி பண்ணி வீட்டில் கொண்டு விடுவதற்கு எப்படி சார் பப்ளிக் எங்க வெளியில் அனுப்ப முடியும்னு சொல்லுங்க. நம்ம ரோட்ல வந்தா ஒரு விஐபி வந்தா ஆறுனா தள்ளுங்க பார்த்தீங்களா? இப்பதான் நானே தமிழ்நாட்டுடைய நிர்வாகமே அங்க இருக்கின்ற போது அவர்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்களா? மக்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்களா? ஒண்ணு இல்ல. நம்ம ஜெயா டிவிக்கு முன்பு அன்னைக்கு முதலமைச்சர் போறாரு, நம்ம வண்டியை வழக்கம் போல வெளியே விடுவோம், விடக்கூடாது, உள்ள தூக்கி விடும். என்ன கணக்கு இல்லை, அதாவது இத்தகைய சூழ்நிலைக்கு காரணம் சார். தமிழ்நாட்டில் இன்னும் பாருங்க, இப்போ 15 தீபாவளி வருது, நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் அதெல்லாம் பற்றி பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது அவங்க தமிழ்நாட்டு மக்களை எப்படிலாம் உயிரோட என்னென்ன பண்ணணுமோ அவங்களை இன்னும் பாருங்கள். பணம் இல்லையா, விலை ஏற்று, பணம் இல்லாட்டா விலை ஏற்று, அவ்வளோ. வேறு எந்த சிந்தனை கிடையாது. யார்கிட்ட கருத்து கேட்குறாங்களா? யார்கிட்ட ஒரு கருத்து இருக்காங்க? ஒரு வல்லுநர்களை மதிக்கிறாங்களா? தமிழ்நாட்டில் அறிஞர்களை மதிக்கிறாங்க? அத்தனை அமைச்சர்களும் தங்களுடைய துறைகளை பந்திப்பை போல் சுருட்டி கொண்டு பாக்கெட்டில் போட்டு போயிடறாங்க. அவங்க பணத்தை என்னதுக்கும் மக்களை ஏமாற்றதுக்கும் நேரம் சரியாக போகிறத மக்களை பெற்று என்ன சார் அவங்க கவலைப்பட போக வேண்டிய அவசியமும் கிடையாது சார். ஒரு சின்ன உதாரணம், இன்னைக்கு சென்னை மாநகராட்சி நினைச்சால் சார் கட்டமைப்பு முன்னாடி அவங்க எதுவுமே பண்ணலை சார். மக்களை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. வந்திருக்கக்கூடிய விஐபிக்களுக்கு பாதுகாப்பு முக்கியம், அவருடைய போக்குவரத்து முக்கியம், அவர்களுக்கு எந்த விதமான அவர்களை போக்குவரத்தா போனது, அவர்கள் கூலிங் கிளாஸ் அணிந்திருப்பார்கள். உண்மையான சம்பவம். அதே சமயம் லிம்கா சாதனை அவரை பொறுத்தவரை அண்டபம் படைச்சா எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்ச நிலைப்பாடு சார். அன்னைக்கு அண்ணா ஆட்சியிலையோ எம்ஜிஆர் ஆட்சியிலோ ஜெயலலிதா ஆட்சியிலோ எப்படி இருந்தாங்க? என்ன பண்ண ஒளிமயமான எதிர்காலம் என் கண்ணுக்கு தெரிகின்றதுன்னு மக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நிலைமை தெரியுமா? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. இது மக்களுடைய இயக்கத்திற்கு எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து 2024 சந்தித்தால் அதற்கு தியாகத்தலைவி சின்னம்மா அவருடைய தலைமையில் ஆட்சி அமைத்தால் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் வரும்.